ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்ச சாங்ல உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவா ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிடலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அந்த எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் உள்ள 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இமேஜை உள்ளே வந்து ஆட் பண்ணணும். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற எல்லா இமேஜுமே இருக்கும். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் உள்ளே ஆட் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ இந்த இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைடில் டாப்பில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் வந்து பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் உங்களுடைய எல்லா இமேஜுக்கும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்போதும் போல தான் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு உங்களுடைய அடுத்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நான் சொன்ன மெத்தட் தான் 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜை வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓனாகவே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஒன்று விடாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக எடிட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு எத்தனை செஞ்சு பார்த்தேன்னு தெரியுமா? அப்படியே கீழே வந்து காட்டுறேன் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்துக்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட் 50 காப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து நான் வந்து செஞ்சு பார்க்க ஆரம்பித்தேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வரிசையை மேலே உள்ள எல்லாமே அந்த ஒத்த வீடியோக்காண்டி நான் செஞ்சு பார்த்தது தான். கொஞ்சம் சின்ன சின்ன எரர் வந்துச்சு. அந்த எரர் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணி செஞ்சு ஃபைனலாக கொண்டு வந்து தான் அந்த ஒரு வீடியோ. இந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ப்ராஜெக்ட் கிட்ட நான் வந்து செஞ்சு பார்த்தது தான். அந்த ஃபைனல் அவுட்புட் தான் இந்த ஃபுல் ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓனாகவே எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போது ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. இதில் நான் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆடியோவை இங்கே இருக்குள்ள ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி இந்த ஆடியோவை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது எந்த சாங்காக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுற சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி எக்ஸ்ட்ரா சாங் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க.
ஓகேவா? நீங்கள் ஆட் பண்ணுற ஆடியோ ஒரு 30 செகண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால நீங்கள் ஆட் பண்ணுற ஆடியோ ஒரு 30 செகண்ட் ஆடியோவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி அந்த ஆடியோவை டெலீட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படியே கீழே வந்துக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்தோனிராஜ் கிரியேஷன் சொல்லி இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு 10 இமேஜ் இருக்கும், பார்த்தாலே தெரியும். இப்படி மூவ் பண்ணி காட்டுற பாருங்களேன். இதே மாதிரி ரெக்டாங்கிள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்தோனிராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு 10 இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க இமேஜில் உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கும். கீழே உள்ள அந்த குரூப்புக்கு கீழே உள்ள இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப் 1க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க இமேஜில் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்களேன். கீழே உள்ள அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கலர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கான் இருக்கா, இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரி பேரும். இப்போது மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய இமேஜ் அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜுமே இருக்கும். நானும் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி, அதாவது ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து சேஞ்ச் ஆயிரும். பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. சேம் மெத்தட் தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த குரூப் 1க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இமேஜ் இருக்கும். அந்த 10 இமேஜ்லேயும் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் எடிட் பண்ண போகிற அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்புக்கு கீழே உள்ள அந்த 10 இமேஜ்லேயும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜை 1 by 1 ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் உங்களோட இமேஜை ஆடியோட எண்டு வரையாக ஒரு 10 இமேஜ் கீழே வந்து கொடுத்துருப்பேன். அந்த குரூப்புக்கு கீழே அந்த 10 இமேஜ்லேயும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம், அதாவது குரூப்புக்கு கீழே உள்ள இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்புக்குள்ளே வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். குரூப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குரூப் வந்து கொடுத்துருப்பேன். மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். இப்போ குரூப்புக்குள்ளே எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த குரூப் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஒரு 2 இமேஜ் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ மேலே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணோனையும் உங்களுடைய கேலரி பேரும். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சைஸை சேஞ்ச் பண்ண இமேஜ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜ்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணோனையும் உங்களோட கேலரி பேரும் அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் உள்ள 2 இமேஜிலும் ஒரே இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் வந்து வந்துக்கலாம். அவ்வளோதான். குரூப்புக்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணுறதும் அதுவும் ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த மெத்தடை பயன்படுத்தி நான் கொடுத்துருக்க ஒரு 10 குரூப் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த 10 குரூப்பையும் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போயிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும். இப்போ மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜ்லேயும் சேம் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் நான் மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறேனோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜ்லேயும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கொடுத்துருக்கிற அந்த 10 குரூப்லேயும் நீங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜ் ஒவ்வொரு குரூப்லேயும் போய் இமேஜ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன எரர் மட்டும் வரும். அது என்னங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போது நான் கொடுத்துருக்க 10 குரூப்லேயும் ஒவ்வொரு குரூப்லேயும் போய் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணுவீங்க. அப்படி இமேஜ் ஆட் பண்ணும்போது ஒரு 5 குரூப்போட இமேஜோட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த இமேஜோட இந்த குரூப் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்டு வரையாக இருக்கும். இப்போ பாதியிலே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டாயிருக்கு பார்த்தீங்களா, இந்த பாதியிலே பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயிருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஆடியோட எண்டு வரையாக எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணணும். ஓகேவா? இந்த ஆடியோட எக்ஸ்டெண்ட் தான் பார்த்தீங்களா, எல்லா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்டு வரையாக தான் இருக்கணும். ஒரு சில குரூப் மட்டும் பார்த்தீங்கன்னா பாதியிலே வந்து கட்டாயிருக்கும். அதை நம்ம வந்து ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா சால்வ் வந்து பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ இந்த ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. இப்போ எந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்டு வரைய வரலையோ அந்த குரூப்போட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்க இதே மாதிரி அந்த எந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்டு வரைய வரலையோ அந்த குரூப்போட கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும்.
நெக்ஸ்ட்டு எந்த குரூப் வந்து ஆடியோட எண்டுக்கு வரலையோ அந்த குரூப்பை மட்டும் மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 குரூப் மட்டும் ஆடியோட எண்டு வரையா வரல. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே 2 ஆரோ மார்க் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஆடியோட எண்டு வரையா எக்ஸ்டெண்ட் வந்து ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து சால்வ் வந்து பண்ணிட்டோம். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். அதாவது குரூப்பில் இமேஜ் ஆட் பண்ணும்போது மட்டும் அந்த குரூப்போட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். எந்த குரூப் வந்து சைஸ் குட்டியாக இருக்கோ அந்த குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க சிசி எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நான் கொடுத்துருக்க சிசி எஃபெக்ட் உங்களோட இமேஜுக்கு செட் ஆகலாட்டி இந்த சிசியை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெலீட் வந்து பண்ணிக்கோங்க. சிசி எஃபெக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட இமேஜுக்கு செட்டான மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. மேலே உள்ள ஷேர் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.